ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்க முன் கால்நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடம் அப்படின்னு சொல்கிற மேல்மலையனூரில் ஆட்சி புரிந்த ஆண்டு வந்து கொண்டிருக்கிற மேல்மலையனூருடைய அங்காளமுடைய ஊஞ்சல் தாளாட்டம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே இப்போ வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க, மேல்மலையனூர் நோக்கி வந்துட்டுருக்காங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க. நானும் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், வாங்க குழந்தை பாக்கியம் இல்லையா, இல்லை திருமண தடையாக இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து தொழில் தடையாக இருக்கா, எதனால் உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டுருக்கு, குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாத பிரச்சனைகள், குலதெய்வ கட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா. பித்திருக்குள் எல்லாமே வெளியே தான் இருக்கிறாங்க, யாரும் வீட்டு உள்ளே வரல. எங்களுக்கு வந்து என்ன நடத்துறதுனே தெரியல, சுபகாரியங்கள் எல்லாமே தடையாக இருக்குது. வீட்டில் போனால் நிம்மதியே இல்லை, கஷ்டங்கள் பிரச்சனைகள். வெளியில் இருந்தால் கூட கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாகிடுது. ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள். எங்களுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒத்து போகல, பசங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம ஏன் வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்பதே போராட்டமாக வந்துட்டுருக்கு. யாருமே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இல்லை. இதெல்லாம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா 51 சக்தி பீடங்களில் முதன்மை பீடம்னு சொல்கிறாங்களே, அதனால் இந்த மலையனூர் கோயிலுக்கு போனால் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீராதான்றது தான். அமாவாசை வழிபாடுலாம் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க, எக்கச்சக்கமான கூட்டங்கள். இது கிராமத்து கோயிலில் தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது, சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் வந்து நம்ம நிச்சயமாக நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாமே விடுதலை ஆக்குவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா திருமணம் கூடி வரலை, பொருத்தம் சரியில்லை, ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா 10 பொருத்தமும் கரெக்டாக இல்லை, நிறைய பிரச்சனைகள். எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோன்னா, சார் பொண்ணு செட் ஆகுது சார், ஜாதக பொருத்தம் சரி வரல சார், அப்புறம் என்ன பண்ணலாம். அதுக்கு தான் இந்த கோவில் பரிகாரங்கள்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், ஆதி காலத்திலே சொல்லியிருக்காங்க, வந்து ஒரு கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க, முருகர் கோயிலில் பண்ணுறாங்க, சிவன் கோயிலில் பண்ணுறாங்க, எல்லா கோயிலும் பண்ணுறோம். ஆனால் வந்து முக்கியமான தலங்களில் பண்ணுறது சிறப்பு. திருப்பதியில் பண்ணுவாங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோயிலில் எக்கச்சக்கமான, மேல்மலையனூர்லையும் இப்போ பண்ணிக்கிட்டு வரோம். எதனால் அங்கே பண்ணுறோன்னு சொன்னால், அந்த சாமி வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு கொடுக்காது. ஏன்னா அந்த கோயிலில் பண்ணால் அந்த கோயிலுடைய ஐதீகப்படி என்ன ஆகுதுன்னா, அந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஏதோ கிரகத்தால் ஏற்படுகின்ற கோளாறாக இருக்கட்டும், இல்லை பொருத்தம் கூடாமல் கூட இருக்கட்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் 100க்கு 20-30 பேர் கோர்ட்டு கேஸ்மாக நடந்துகிட்ருக்காங்க. கல்யாணம் பண்ணி எந்த டைமில் கல்யாணம் பண்ணாங்களோ தெரியாது. அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த கோவிலில் போய் கல்யாணம் பண்ணலான்னு தான் இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கேஸ்ட் விட்டு கேஸ்ட் மாறிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கலியுகமே அந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாருமே ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, பையன் படிச்சிருக்கானா, பொண்ணு படிச்சிருக்குதா, வேலையில் இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்களா, சம்பாதிக்கிறாங்களா, அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர யாரோ வேணாலும் இணைச்சி வைக்கிறாங்க. அப்படி எல்லாருமே இப்போ மாறிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் காலங்கள். ஏன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா பொண்ணே அமையாமல் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30 வயசு 40 வயசுலாம் திருமணமே நடத்தி வைக்க முடியாமல் சூழ்நிலையாக இருக்குது. பொண்ணு கிடைச்சா போதுன்ற லெவலில் ஆகிப்போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கிராண்டாகவே செய்கிறாங்க, கல்யாண பத்திரிக்கை அடித்து. அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரோதியாக பார்ப்பாங்க, பிரச்சனை இருக்கும், ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணுறதுலாம் பிரச்சனையாகவே இருப்போம். இன்றைக்கி எல்லாருமே வந்து ஓகே பரவாயில்லன்னு ஏற்றுக்கிறாங்க. நானும் இப்போ சமீபத்தில் 2-3 கல்யாணம்லாம் பார்த்தேன், எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க இருக்காங்க. ஆனால் பண்ணுறது ஒன்றும் தவறு இல்லை, ஆனால் எங்கே பண்ணுறோன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ அதனால தான் அந்த கோவில் பரிகாரங்கள், கோவிலிருந்து கல்யாணம் பண்ணுறாங்க. சரி சார், நம்ம கோவில் பரிகாரங்கள் திருமணம் நடத்தி வைக்கும்போது கோவிலில் பண்ணிக்கிறோம், திருமணமே கைகூடி வரல சார், அதுக்கு என்ன பண்ணுறது தான் கோவிலுடைய பரிகாரங்கள். என்னென்னா இதுமாரி ஜிஷ்டி, ஓம்பல், ஏவல், செய்வினை கோளாறு, ஏதோ ஒரு குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய தேவதைகள் எல்லாமே வந்து நமக்கு தடையாக இருக்கலாம், பித்திருக்குள் சாபமாக இருக்கலாம், இல்லை குலதெய்வ வழிபாட்டு குறையாக இருக்கலாம். அதனால் ஏதோ ஒரு சாபத்தால் என்ன ஆகுதுன்னா தடை தாமதம் உருவாக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம ஒரு
சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு அதுக்குண்டான பரிகார பூஜை பண்ணி வாழை மரத்தில் வந்து தாலி கட்டி திருமண தடை பரிகாரங்கள், தொழில் இருந்தால் தொழில் தடை பரிகாரங்கள், அப்படி எல்லா விதத்துக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது தான் இந்த இடத்துக்கு வரோம். ஏன்னா இந்த கோயிலே வந்து சுடுகாட்டு எல்லையில் தான் இந்த கோயில் இருக்குது. துஷ்ட சக்திகள் ஓடுகின்ற இடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற தலம் சொல்லிட்டு இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கோயிலுக்கு போனோம்னா நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீரும். நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி பேய், பிசாசு அந்த மாதிரி அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டு அங்கங்கே போய் ஏமாந்து போய் 10 வருஷம் 20 வருஷமாக சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் சமீபத்தில் தான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தா 5 வருஷம் சார், நான் 10 வருஷம் சார், நான் போகாத இடம் இல்லை சார், கேரளாவிலலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சார். அவங்களாம் இப்போ இன்றைக்கி நன்றி சொல்கிறாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்து இன்றைக்கி பல மாவட்டங்கள், பல ஏரியாவெலாம் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஐயா உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் ஐயா, அருமையாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க. ஏன்னா அந்த பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு சில வழிபாட்டு முறைகள் இருக்குது. இப்படி தான் ஓட்டணும், இப்படி தான் செய்யணும்னு ஒரு வழிமுறை இருக்குது. அதை எங்கேயுமே செய்கிறதில்ல. அது மீடியாவில் ஃபேஸ்புக்கு அது இதுன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே போயிட்டு அவங்க பணம் கொடுத்து செலவு பண்ணி செய்கிறாங்க. ஆனால் தீர்வு கிடைக்கல. அதுக்காக மலையனூர் நோக்கி வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, நேராக போங்க மலையனூர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் செலவாகுமேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே பக்கத்துலலாம் போய் பார்த்துட்டு 4-5 இடத்துல செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வராங்க. அதனால் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. வயசு முடிஞ்சு போகுது. ஒரு பொண்ணு பார்க்குறேன், 20 வயசில் அதுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது. கல்யாணம் பண்ணுற வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது. அந்த பொண்ணு வந்து பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40-45 வயசு ஆகிப்போச்சு அவங்களுக்கு. அந்த பிரச்சனைலேருந்து விடுபடுறதுக்கு இப்போ தான் வந்தாங்க. அவங்கள உட்கார வச்சு பேயெல்லாம் ஓட்டிட்டு அவங்க லைஃபே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவங்க என்ன கல்யாணம் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும்? வாழ்க்கை வாழறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதையாவது அனுபவிக்கணுன்றதுக்காக அந்த பேயை ஓட்டிட்டு அம்பாளை இறக்கி விட்டு அப்புறம் அனுப்பிச்சி வச்சோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து காலங்கள் என்ன பிரச்சனைக்காக போயிட்டுருக்கு, நம்ம என்ன தீர்வு கிடைக்கணும், அடுத்தது நம்ம என்ன பண்ணணுன்றதுக்காக முக்கியமான இடங்களில் போயிட்டு அதுக்கு எந்த இடத்துல போனால் தீர்வு கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு 100% வெற்றியை தரும். நீங்கள் 80% 70%லாம் பார்க்காதீங்க. 100% நான் வெற்றியை தருன்றது தான் சொல்லுவேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சக்தி நிறைந்த இடம். அம்மா வந்து விடமாட்டா. ஏன்னா அது கடைசி எண்டு மாதிரி. என் இடத்துலையே வந்து நீ இது பண்ணுற எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மிஸ்டேக் பண்ணிட்டு போயிட்டு வந்து திருப்பி வந்து அம்மா வந்து சும்மா விடாது. அப்படியே அடித்து அவங்கள என்னென்ன பண்ணுமோ அவ்வளோவும் பண்ணும். எங்களுக்கு ஆச்சரியமாகுது. என் எல்லையிலே வந்து எனக்கே வந்து நீ இது பண்ணுறேனே, என் எல்லை வந்து கடைசி எல்லையில் தான் வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துலையும் நீ அவங்களுக்கு பிரச்சனை பண்ணால் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இது பண்ணி ஓட்டி அது கண்கூட பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அம்மாவோட எல்லை இது. அதனால் அம்மாவே பேச வைக்கிறாங்க. அம்மாவே பேச வச்சு அவங்கள ஓட்டி அழகு போட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்றோம். அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு அம்மா. அதே மாதிரி அம்மாவை பாதுகாப்பாக தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். அதனால் ஒரு பேய் ஓட்டினா கூட 2-3 தடவை வர சொல்லுவோம். ஒரு சுபகாரியங்கள் தடையாகுதுன்னு சொன்னால் ஜாதகமாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு, எந்த கிரகங்கள் வந்து வீக்காக இருக்குது, அந்த கிரகத்துடைய தன்மை என்ன, எதனால் அவங்க தொழில் தடையாக இருக்குது, அந்த வீட்டில் ஏன் அமானுஷ்ய சக்தியானது அவங்கள வந்து எதையுமே செயல்படுத்த முடியாத நிலையாக இருக்குது, இது எல்லாமே வந்து பரிகாரத்தின் மூலமாக தீர்வு கிடைச்சிடும். ஏன்னா ஒரு சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா திருமணஞ்சேரி, திருப்பதி, காலஸ்திரி எல்லா இடத்துலையும் வந்து பரிகாரங்கள் பண்ணுறாங்க. அந்த பரிகாரங்கள் வேறு. அது பரிகாரங்கள் எதுக்கு பண்ணுவான்னு சொன்னால் ஒரு திருமண தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கும்பலாக வர வச்சு எல்லாருமே உட்கார வச்சு அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணுவாங்க. அது சாதாரணமாக சரியாக போயிடும். நம்ம வீட்டிலே தான் தொழில் தடை, திருமண தடை எல்லாத்துக்குமே தடையாகவே இருக்குது. அப்புறம் சுபகாரியங்கள்லாம் தடையாக இருக்கும்போது நம்ம இந்த பரிகாரம் பண்ணால் மட்டும் தீர்வாகாது. அதனால தான் நிறைய பேர் பார்க்குறேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். காலஸ்திரிலாம் போய் வந்துட்டேன் சார், பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன் சார், திருமணஞ்சேரி போய் வந்தேன் சார், அங்கேயும் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். எல்லா கோயில்களும் நான் போகாத இதுவே இல்லை சார், எல்லா இடத்துலையும் போய் பரிகாரம் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் இது வரைக்கும் கூடி வரலை. எப்படி கூடும்? நமக்கே தான் இங்கே பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்க, எப்படி இதெல்லாம் கூடி வரும்? அதனால் சுபகாரியங்களே அந்த இடத்துல நடத்த முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. வீடு கட்ட முடியல, பையனுக்கு வரன் பார்க்க முடியல, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல. இது எல்லாமே தடையாக இருக்கும்போது திருமணத்தை மட்டும் எப்படி சேர்த்து வச்சிடும்? அதனால் பரிகாரங்கள் பண்ணுறது அது வேறு. இங்கே பரிகாரங்கள் பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு உண்டான பூஜைகள், அம்மனுக்குடைய வழிபாட்டு பூஜைகள் நாங்கள் கொடுக்குறோம். காளிக்கு உண்டான பூஜைகள், காளிக்கு வந்து பலி பூஜை வந்து முக்கியமாக கொடுக்குறோம். அதில் இருக்கிற வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அதிலேருந்து விலகிடும். அதனால தான் காளி பூஜையே போடுறோம். அதான் திருமண தடை பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் வாங்குகிறோம். திருமண தடை பரிகாரங்கள், தொழில் தடை பரிகாரங்கள்,
கஷ்டங்கள் என்ன பிரச்சனைன்ற மாதிரி அந்த பேய் பிசாசு ஏவல் செய்வினை கோளாறுலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 20 ரூபா கிட்டத்தட்ட வாங்குகிறோம். அவங்களுக்கு 2-3 தடவை வர சொல்லுவோம். வர வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் தீர்வாயிடுச்சிங்களா, நல்லபடியாக இருக்கிறாங்களா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்களான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பரிகாரங்கள் பண்ணுறோம். ஜாதக ரீதியாக பார்த்து அவங்களுக்கு குறித்து தரோம். எந்தெந்த நட்சத்திரங்கள் வேலை செய்யும், எந்தெந்த நட்சத்திரங்கள் வேலை செய்யாது, எந்த நட்சத்திர நாளில் அவங்க கல்யாணம் பண்ணலாம், எப்போ சுபகாரியங்கள் தொடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டு முடிக்கும் போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் போய் பார்க்குறேன் சார், இதுமாதிரி முடிச்சுட்டேன் சார், முடிச்சுட்டு இப்போ பெயிண்டிங் லெவலில் தான் சார் இருக்குது. அப்பயும் இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏதோ மனசை நாங்கள் தொட்டதுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ என்ன சார் பண்ணலாம், இதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்னாரு. இல்லைங்க இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லை, ஏன்னா முடிச்சுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன சிக்கல் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ இந்த கணபதி ஹோமம் பண்ண போகிறீங்க, எப்போ வீடு கொடுத்தனம் பண்ண போகிறீங்க, அந்த நட்சத்திர நாள் குறித்து தரேன், அந்த நாளில் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லக்கூடாது. பெண்டிங்கில் நிற்கிது பாருங்கள், வீடு கட்டிட்டு பாதியில் நின்றுடும், மேற்கொண்டு நடத்த முடியாது. கை வச்சாலும் அதில் பிரச்சனை உருவாகும். உடம்பு ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, பண ரீதியாக பிரச்சனை, அதே மாதிரி கஷ்டங்கள் நிறைய தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கும். அப்போ தான் அவங்க பரிகாரங்கள் தேடணும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், அந்த வீட்டை கையை வைக்கணும்னா திருப்பி அந்த வீடை வந்து எப்படி நாங்கள் முடிக்க போகிறோம். நீங்கள் பணத்தையே கையில் வச்சுன்னு முடிக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேர் தவிக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிறது. திருமண பரிகாரங்கள் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு அபிஷேகம் பண்ணி வாழை மரத்துக்கு அபிஷேகம் பண்ணுற பாருங்கள், அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மஞ்சள் குங்குமம் அதில் வந்து பூவெலாம் வச்சு தாலி கட்டி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட் பண்ண சொல்லி, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்கிறோம். பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிலங்கு இந்த சடங்கு இந்த இதெல்லாம் வைப்பாங்க, அரிசியை போட்டு வாழ்த்துறது, அவங்களுக்கு வந்து எல்லாம் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சடங்குகள் ஏன் பண்ணணும்னு சொன்னால் அந்த பரிகாரங்கள் வேறு, திருமண தடை பரிகாரங்கள், ஒரு கோயிலுக்கு போய் பண்ணுறது பரிகாரங்கள் வேறு. இது வந்து நம்மளை சுபகாரியங்கள்லாம் செய்ய முடியலையே அப்படின்றது ஒரு காரியத்துக்காக தான் அம்மாவுக்கு அவருக்கு காளி பூஜை ஒன்று போடுறோம். இந்த காளி பூஜை சக்கரங்கள் போட்டு உட்கார வச்சு செய்வோம். இந்த பரிகாரம் முடிஞ்சவொடனே, வாழை மர பரிகாரங்கள் முடிஞ்சவொடனே அவங்கள உட்கார சக்கரத்தில் உட்கார வச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த பரிகாரங்கள் பண்ணுறோம். திருமணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க. சுபகாரியங்கள் அந்த இடத்துல நடத்தி கொடுப்பாங்க. குலதெய்வம் கட்டாக இருந்தாலும் சரி, இந்த குலதெய்வத்தை அவங்கக்கிட்ட பேசுவாங்க. பித்திருக்கள் வெளியே இருந்தாலும் பித்திருக்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா என்னோடய எல்லைக்கு வந்திருக்காங்க, பரிகாரங்கள் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு நான் கொடுக்குற நிலவில் இருந்துட்டுருக்கேன், அதனால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி அமாவாசை வழிபாடெல்லாம் இங்கே கோயில் குளம்னு சுற்றிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய குலதெய்வம் அருள் இல்லை, குலதெய்வம் கட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, குலதெய்வம் வீட்டு வாசப்படியில் தான் நிற்குதுன்றாங்க, வீட்டுக்குள்ளே வரலன்றாங்க. அதேமாரி மூதாதைகள் இறந்தவர்கள்லாம் திதியெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் மூதாதைகள் ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ளே வரலன்றாங்க, வெளியே தான் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் நிறைய இடத்துல குறி கேட்டுட்டேன், எல்லா இடத்துலையும் பார்த்தா இதான் சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ன வழிபாட்டு முறைகள் இருக்குது, அவங்க வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். குலதெய்வ வழிபாடு பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போக சொல்கிறோம். பித்திருக்களுடைய சாபம் நீங்கணும்னா அமாவாசை வழிபாடு. அந்த குலதெய்வ வழிபாடும் அமாவாசை வழிபாடும் சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அவங்க சாமியாக வந்து கூட நின்று உங்களுக்கு அத்தனை வேலைகளும் சுபகாரியங்கள் அத்தனையுமே செஞ்சு கொடுப்பாங்க. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லை, குலதெய்வ சாமியே தெரியாமல் கும்பிட்டுட்ருக்காங்க. அது எல்லாமே இந்த இடத்துல வந்து கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அம்மா எனக்கு எந்த குலதெய்வம்னே தெரியலம்மா, ஏதோ மூதாதையர்கள் சொன்னாங்க, அந்த குலதெய்வத்தை வழிபாட்டை நான் கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன், எனக்கு எதுன்னு காட்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து வணங்கும் போது நிச்சயமாக குலதெய்வத்தை அவங்க வந்து காட்டுவாங்க, குலதெய்வத்திட்டும் பேசுவாங்க. ஏன்னா இது கடைசி எண்டு மாதிரி. உங்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நம்பி வரலாம். ஏன்னா சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷம், பித்து பிடிச்சி அலைஞ்சி 12 வருஷம் நாடு நகரெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக இங்கே வந்து தான் அவருக்கு வந்து விடுதலை ஆகுது. அதுக்கப்புறம் அம்மாவும் சிவனும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவனுடைய சிலை வந்து பக்கத்தில் சின்ன உருவமாக இருக்கும். எந்த இடத்துலையும் அவ்வளோ சின்ன உருவமாக பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, அங்காளம்மன் பக்கத்தில் இருக்கிறது யாரோட சிலை அப்படின்னு. அங்கத்தை பாதியாக கொடுத்தவள் தான் அங்காளம்மன். மீனவ மீனவ குல இதில் வந்து பருவராஜனுக்கு மகளாக பிறந்து மீனவ பெண்ணாக பிறந்து சிவனை மனமுடிச்சு தான் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு அவ்வளோ பெரிய அற்புதமான இடம் மேல்மலையனூர் வந்து. திருவண்ணாமலை எந்த அளவுக்கு நம்ம வந்து முதன்மை தலம்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய முதன்மை தலம். இங்கேருந்து தான் வந்து இந்த சக்தியே உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. 51 சக்தி பீடங்கள் இங்கேருந்து தான் எல்லா இடத்துலையும் உருவாகியிருக்காங்க. அம்மனுடைய
அங்கங்கே வந்து நீங்கள் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, சமயபுரம் கருமாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், எல்லா ஊர்லேயும் அங்கங்கே அந்த பேர்கள் தான் வேறே தவிர எல்லாமே அம்மனுக்குள்ளே அடக்கம் தான். அதனால் நிறைய பேர் வராங்க, இன்றைக்கி வந்து பார்த்துட்ருக்காங்க. வந்து போனவங்க பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லா இருக்கிறாங்க. இந்த 20% தான் ஒன்றும் விஷயம் தெரியாமல், விளக்கம் தெரியாமல், ஒன்றும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க. இந்த அம்மா ஸ்டோரும் வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அமாவாசை வந்து போனீங்கன்னாவே உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீர்வு கிடைக்கும். இதான் நீங்கள் மயான காளி தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மயான காளிக்கு தான் இவ்வளோ பூஜைகள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே இந்த காளி பூஜை தான். மயான காளிக்கு வந்து பூஜை போடுறது வந்து சிறப்பு. அதுவும் சுடுகாட்டு எல்லையில் இந்த மயான காளி அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் ஒரு காளி பூஜை கூடுன்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஒரு சேவல் பலி கொடுக்குறதுலேருந்து, கோழியிலேருந்து, ஆடுலேருந்து என்னென்ன பலி பூஜை கொடுக்குறீங்களோ அத்தனையுமே கிடைக்கும். அதை பாருங்கள், நீங்கள் பார்த்துங்கிறது வந்து மயான சாம்பல் தான் காமிச்சிட்ருக்கேன். இந்த மயான சாம்பலை எடுத்துகிட்டு போய்டும் நெத்தியில் வச்சுக்குவாங்க. சுடுகாட்டு சாம்பல் அந்த காலத்தில் வந்து இந்த சுடுகாட்டு சாம்பலை தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். இப்போ தான் காலங்கள் மாறும்போது தான் அந்த குங்குமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் மயான காளியை தான் பார்த்துருக்கேன். இங்கே தான் வந்து மயான கொல்ல உரத்தை இதுதான். உள்ளே போனீங்கன்னா மயான காளி வந்து உள்ளார இருக்கிறாங்க. அம்மா வந்து அது எல்லாமே ஷெட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே தான் வந்து கார் பார்க்கிங், வண்டி பார்க்கிங் எல்லாமே இந்த இடத்துல தான் நிறுத்துவாங்க. நிறைய பேர் கோயில் உள்ள கூட போயிருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி தான் அம்பாளுடைய சன்னதிக்கு பின்னாடி வந்து சூளம்லாம் இருக்குது. அந்த சூளத்தில் தான் வந்து பூசணிக்காய், கொமட்டிக்காய், ஊமத்தங்காய், எலுமிச்சங்காய், கோழியிலேருந்து பூட்டு போகிறதுலேருந்து, சீட்டு எழுதி கட்டி போகிறதுலேருந்து எல்லாமே இது கோயிலுக்கு பின்னாடி தான் நடக்கும். இந்த சாமியை வணங்கிட்டு இன்னும் நேர்த்தி கடனாக வேஞ்சி நீங்கள் எழுதி அதை வந்து கொடுத்துட்டு போகிறீங்களோ, செஞ்சுட்டு போகிறீங்களோ, உடனே அந்த அம்மா வந்து பலன் கொடுக்குறாங்க. காளி என்பது என்ன? காளி என்பது துர்கை. எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டவங்க தான் காளி. நம்மளுடைய புலம்பலெல்லாம் அந்த இடத்துல கொட்டி தீக்கும் போது என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஒருத்தன் குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாம்மா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டால் போதும், உடனே அந்த காளி அவதாரம் எடுத்து அவனை அழிச்சிடுவாங்க. அவனுக்கு தேவையான தண்டனை கொடுத்துருவாங்க. உங்கள் பக்கமே வராத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் அந்த காளி பூஜை எல்லாமே. அதுக்காக தான் இந்த இடத்துக்கே வரீங்க. அம்மா வந்து உள்ளகிற அம்மா மூலஸ்தானம் அம்மா வந்து சாந்த சுரூபிமையாக இருப்பாங்க. அந்த காளி அவதாரம் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மயானத்தில் தான். அதனால தான் அந்த மயான காளிக்கு வந்து அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது. அதனால தான் மாதம் அமாவாசைக்கு வந்து போகிறாங்க. நிறைய பேர் வராங்க எல்லா மாவட்டங்களிலிருந்தும். இப்போ எல்லா மாவட்டத்தையும் பஸ்ஸு வந்து அமாவாசை டைமில் விட்டுருக்காங்க. ஸ்பெஷல் வண்டி வந்துகிட்ருக்கு. அதனால் அமாவாசை இன்றைக்கி வரும்போது நீங்கள் ஸ்பெஷல் வண்டியிலே வந்துடலாம். மற்ற நாட்களில் வரும்போது தான் நீங்கள் அப்படியே மாறி பஸ் வர வேண்டியிருக்கோம். திருவண்ணாமலை வந்தீங்கன்னா திருவண்ணாமலேருந்து 32 கிலோமீட்டர் மேல்மலையனூர். விழுப்புரம் வந்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து அப்படியே மாறி வரலாம். சென்னையிலேருந்து வர்றவங்க திண்டிவனத்துலேருந்து வரலாம். காஞ்சிபுரத்துலேருந்து வர்றவங்க சேத்பட்டுலேருந்து வரலாம். இப்படி பார்த்தீங்கன்னா பல வழி இருக்குது இந்த இடத்துக்கு உள்ளே வர்றதுக்கு. ஆனால் பிட்டாக தான் மற்ற நாளில் வரலாம். மற்ற நாளில் வந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். சாமி தரிசனத்தை ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள், அதுவும் பார்த்திங்கன்னா அரசு கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமாவது நிற்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ இன்றைக்கி வந்து வளர்ந்துட்டு வராங்க அம்மா வந்து. அதனால் சாதாரண நாட்களில் வாங்க. இப்போ வந்து நம்மளுடைய பார்ப்பீங்க, வீடியோலாம் பார்ப்பீங்க. பாருங்க, நீங்கள் காமிச்சிக்கிறேன். இந்த கொமட்டிக்காய், ஊமத்தங்காய், பூசணிக்காய் இந்த இடத்துலேயே கொடுத்துட்ருக்கோம். அதனால் இந்த இடத்துக்கு வரணுன்னா எந்த நாளில் வந்தால் பரிகாரம் பண்ணலாம், எந்த நாளில் வந்தால் அருள்வா கேட்கலாம், இதெல்லாம் கேட்டுட்டு வரலாம். வெத்து நாள் தான் வரணும். அந்த திங்கக்கிழமை வரலாம், செவ்வாய்க்கிழமை வரலாம், புதன்கிழமை வரலாம், வியாழக்கிழமை வரலாம், சனிக்கிழமை வரலாம். இந்த நாளெலாம் கூட்டங்கள் ஃப்ரீயாகவே இருக்கும். கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. அது நம்ம பிரச்சனைக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல உட்காந்து அப்படியே அழுவணும். ஜபம் பண்ண மாதிரி அம்மாவுடைய மந்திரங்கள் சொல்லலாம். இல்லை நம்மளுடைய பிரச்சனைகள் நினச்சி அப்படியே கண்ணீர் விடலாம். கண்ணீர் விட்டிங்கன்னா நிச்சயமாக அம்மா வந்து அதுக்கு உண்டான பலன்கள் தருவாங்க. ஏன்னா அழுதா அம்மாவுக்கு பிடிக்காது. இந்த இடத்துல என்னுடைய பாலகன் வந்து உட்காந்து அழுதுட்டுருக்கானே, இவனுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவாங்க. அடுத்த காலகட்டம் நீங்கள் அடுத்த தடவை வரும்போது சந்தோஷமாக வருவீங்க. அதுக்கு நான் கேரண்டியாகவே சொல்கிறேன். இந்த இடத்துல அழுதுட்டு போனவங்க நிச்சயமாக அடுத்த தடவை வரும்போது சந்தோஷமாக வருவீங்க. பாருங்கள் எவ்வளோ பேர், எவ்வளோ நேர்த்திக்கடன் நீங்கள் பார்த்துங்கிறதுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நம்ம சொருவினாவே 3 கோழிகளுக்கு சமமாக, ஒரு ஊமத்தங்காய் சொருவுதுன்னா 21 பண்டிகைகளுக்கு சமமாக, ஒரு கொமட்டிக்காய் வந்து 3 ஆட்டுக்கு சமம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கோழி வந்து அப்படியே சூளத்திலே சொருவிடுவாங்க. பூசணிக்காய் சொருவாங்க. பூசணிக்காய் சொருவுனா ஒரு நரபலி. அதனால் வந்து இந்தமாதிரி பலி பூஜை கொடுக்க முடியாதுன்றவங்க சைவ பலி பூஜையே கொடுக்கலாம். அந்த காய்கறி அந்த பழங்களே வந்து பூஜைகளாக கொடுத்துட்டு வரலாம். எனக்கு இந்த மாதிரி காவு கொடுக்குற பழக்கம்னு சொன்னால் காவே கொடுக்கலாம்.
சார் ஐயாவுக்கு ஒரு காவு கொடுத்துறேன், காளிக்கு ஒரு பூஜையை ஒரு காவு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு கோழி தலையை சுற்றி கூட உயிரோடு போட்டுடலாம், இல்லை கட் பண்ணியும் போடலாம். நிறைய பார்த்திங்கன்னா இந்த கோழிகள் கட் பண்ணி கீழே நிறைய இருக்கும். இது எல்லாமே அவங்களுடைய கஷ்டம் பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலே தான் இருக்கும் கோழிகள். கட் பண்ணி கீழே கிடக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம், எலுமிச்சம்பழத்தை நிறைய கொட்டியிருக்கும், நிறைய ஜிஸ்டி. அப்போ என்னென்னா அமாவாசைக்கு வரவங்க அந்த ஜிஸ்டி பரிகாரங்களுக்காகவே இந்த இடத்துல வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ கூட்டங்கள். நாங்களும் போய் பார்க்குறோம், லைனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிற்குது, உள்ளேயும் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நம்மளால் முடிந்தது என்னென்ன செய்ய முடியுமோ அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அம்மாவுக்கு வந்து கயிறு கட்டாங்க, முடிகயிறு. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுமன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினே, சபையை கட்டு, சத்ருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாக. அந்த மந்திர கட்டு போட்டு தான் வச்சுருக்கோம். அந்த மந்திர கட்டு சொல்லி தான் இங்கே கட்டுவாங்க, காளி பூஜை கட்டுவாங்க. அந்த கயிறு கட்டுறதுக்கு ஒரு முறை இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கயிறை வந்து மாற்றிக்கணும். மாதம் ஏன்னா அந்த 30 நாள் வரைக்கும் தான் அந்த கயிறுடைய வேல்யூவேஷன் இருக்குது. அதுக்கு மேலே வந்து அது பலன் தராது. அதுக்காக தான் மாதம் பார்த்திங்கன்னா கயிறு வந்து வாங்கிக்கணும். இதுக்கு ஏன்னா அந்த முடிச்சு போடும்போது அந்த கயிறுகள் சொல்லி தான் போடுகிறோம். ஓம் உமாமகேஸ்வரர் முன்னிற்க, பாதம் 2 பூமி தேவி காக்க, கணுக்காடு 2 கணபதி காக்க, தொடையும் முந்தியும் துர்கை காக்க, வயிறும் மார்பன் வைரவன் காக்க, கழுத்து பூஜரமும் கதிர்வேல் காக்க, கண்ணும் புருவமும் காளி காக்க, முகமும் கபாலம் மும்மூர்த்தி காக்க, ஓம் வம் சம் சிவசிவா கட்டு கட்டு, என் தேகம் முழுதும் சங்கு சக்கரத்தால் கட்டு, பகைவர்களை கட்டு, பிசாசுகளை கட்டு, ஏவலை கட்டு, இந்திரன் முதல் ஈசானியை கட்டு, நான் தொட்ட மந்திரம் 8 திசை 16 கோணமும் முன்வசமாக, ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த மந்திரக்கட்டுலாம் நாங்கள் சொல்லி தான் கட்டி வச்சுருக்கோம். அதனால் எவ்வளோ பெரிய உங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மந்திரக்கட்டுக்கு வந்து அது கட்டுப்படுத்தும். அதனால தான் இன்றைக்கி பேய் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஏன்னா கயிறு கட்டியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கயிறு அவுத்துருவோம். தாயத்தை என்ன போட்டிருக்கீங்களா தாயத்தை அவுத்துருவோம். அவங்களுக்கு வந்து உத்ராட்ச கொட்டை கொட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு தான். அவங்களுக்குள்ள ஒரு அமானுஷ சக்திகள் உள்ளே பூந்துருந்தாலும் அதை கட்டும் போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் பரவாயில்ல சார், நல்லா இருக்குது, அந்த கயிறு கட்டியிருக்கிறேன், கயிறு கட்டினது இப்போ நல்லா இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கயிறு அவுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா, அவங்க மேலே என்ன ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்களுக்கு பலன் சொல்கிறோம், அதுக்கு பரிகாரங்கள் பண்ணுறோம். அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. காளி கோயில் வந்து உள்ளே வந்து கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது எல்லாருக்குமே வேணுன்றவங்க கயிறு கட்டிக்கலாம், வேணும்னா வீட்டுக்கும் வாங்கின்னு போகலாம். கயிறு நம்ம கொடுத்துட்ருக்கோம், கயிறு வாங்கின்னு போங்க, தாயத்துக்கு வாங்கிக்கோங்க. அம்மாவுடைய புத்து மண் கிடைக்கும், விபூதியும் கிடைக்கும். அந்த சாம்பல் சுடுகாட்டு சாம்பல் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். அதுக்காக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். சுடுகாட்டு சாம்பல், தகுடு, தாயத்து, என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். இது ஏன்னா இந்த அமானுஷ்ய சக்தியானது இந்த இடத்துல மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் வந்து அது அத்தனையுமே வேலை கொடுக்கும், உங்களுக்கு அத்தனையுமே பலன் கொடுக்கும். இன்றைக்கி பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்து கையை நீட்டுவாங்க, ஐயா எனக்கு கயிறு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நாங்கள் கயிறு கட்டி தான் அனுப்பிச்சி விட்றோம். அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. அதனால் மாதம் வராங்க. கலெக்டர்லேருந்து பெரிய அதிகாரிலேருந்து எல்லாருமே இந்த இடத்துக்கு வராத ஆட்களே இல்லை. இன்றைக்கி சினிமா ஸ்டாரெல்லாம் கூட பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க. இந்த இடத்துல வந்து அம்மாவோட எல்லையில் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அம்மாவுடைய சித்து விளையாட்டு நிறைய இருக்குது. அதனால் வந்து போனவங்களுக்கு தான் தெரியும் அத்தனையும் அம்மா வந்து என்னென்ன பண்ணுறாங்க. நமக்கு ஒவ்வொரு தடையும் வரும்போதும் நம்ம எந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம், அம்மா எந்த நிலைமையில் நம்மளை வச்சுருக்காங்கன்றது நிச்சயமாக தெரியும். அதனால் மாதம் அமாவாசைக்கு வரவங்களுக்கு அதனுடைய பலன் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அமாவாசைக்கு வாங்க, அமாவாசையுடைய மூல மந்திரங்கள் நாங்கள் கொடுக்குற மூல மந்திரங்கள் யூஸ் பண்ணிடலாம். இல்லை சக்கரை வழிபாடுகள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தினீங்கன்னா நிறைய மாற்றத்தை உருவாகுது உங்களுக்கு நிச்சயமாக கண்கூட தெரியும். இந்த காளி யாரையுமே கைவிட்டதில்லை. வந்து போனவங்க அத்தனை பேருமே செழிப்போடு தான் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா அம்மாவுக்குன்னு ஒரு 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 இது இருக்குது. அதான் சொல்கிறேன், இந்த காளி மயானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் இந்த ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எல்லா மாவட்டங்களையும் பார்த்துட்டு அம்மாவை வந்து போய் தரிசனம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஒவ்வொருத்தராக கயிறு கட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா வந்து இது அவங்களே வெளியிலேருந்து வந்தவங்க தான், வேறு யாரும் இல்லை. அவங்களே வந்து ஒவ்வொருத்தருக்கும் கயிறு கட்டி கொடுக்குறாங்க. பூசாரிகள் கயிறு கட்டிகிட்டு இருக்கோம். எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறோம். இது எல்லாமே பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து வரவங்க பார்த்தீங்கன்னா நீங்களே எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடுறீங்க, அதுமாதிரி சுற்றி போடாதீங்க. அந்த கர்மாவை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். அந்த கர்மாவுக்காக தான் இந்த இடத்துக்கு வரோம், நம்மளுடைய ஜிஸ்டி பரிகாரங்கள் எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு. அதனால் நீங்கள் ஒரு 10 ரூபா ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அவங்க கையில் கொடுங்க, அவங்களே சுற்றி போடுவாங்க. நீங்கள் சுற்றி போகிறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த அத்தனை கர்மாவும் நாங்களே ஏற்றுக்கிறோம்.
அம்மாவுடைய பிரம்பு தான் பார்த்துட்ருக்கீங்க. பிரம்பு வேணாலும் வாங்கிக்கலாம். அம்மாவுடைய மாலைகள் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது, வாங்கிக்கோங்க. அத்தனையுமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நானும் ஆஸ்பத்திரிக்கு ஐயா சுற்றிட்டு இருக்கோங்க ஐயா, நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்குன்றாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டாங்க, நார்மலாகவே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அம்மாவுக்காக ஒரு காளி பூஜை கொடுக்கலாம். அம்மாவுக்காக ஒரு காளி பூ எடுத்துகிட்டு போகிறது, ஒரு பூஜை கொடுக்குறது. உங்களால் சிம்பிளாக கொடுக்க முடிஞ்சால் சிம்பிளாக கொடுத்துக்கலாம். ஆடு, அதாவது பார்த்திங்கன்னா கோழி, எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் இதெல்லாம் வச்சு ஒரு 2000 வாங்கி அதை சுற்றி போடுறோம், கழிப்பு எடுக்கிறோம். அந்த மாதிரி இது சுற்றி போகிறதுக்குன்னு வாங்குகிறோம். கழிப்பு எடுக்கிற சக்கரங்கள்லாம் போட்டு முறையாக கேட்டு அவங்களுக்கு வீட்டிலேயே பிரச்சனையா, அது குடும்பத்துக்கு பிரச்சனையா, இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து தான் பிரச்சனைக்கு தான் சொன்னால் குடும்பத்தோடு உட்கார வைக்கிறோம். இல்லை அவருக்கு தனிமட்ட மட்டும்தான் பிரச்சனையாகுதுன்னு சொன்னால் அவர் தனியாக உட்கார வச்சு அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்கிறோம். அதுக்குண்டான பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு தீர்வாகுது. அதனால் எல்லாத்துக்குமே நம்பி வரலாம். திருமண தடையாக இருக்கட்டும், தொழிலில் தடையாக இருக்கட்டும், இல்லை வந்து குடும்பத்தில் கஷ்டங்கள், வீடு கட்டிட்டு அப்படியே பாதியிலே நிற்குது, நிறைய என்னென்ன பிரச்சனை, உடல்நிலை சோர்வு, உடல்நிலை பிரச்சனை, நானும் எல்லா இடத்துக்கும் போகாத இடம் இல்லை, அதனால் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டுன்றவங்க இந்த இடத்துக்கு வரும்போது அதுக்குண்டான பரிகாரங்களும் பண்ணுங்கள், நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். நாங்கள் நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பரிகாரங்கள் பண்ணுறோம். அதுக்கேற்ற பரிகார தலங்கள்லாம் சொல்கிறோம். இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். ஏன்னு சொல்லிட்டா நம்மக்கிட்ட வரவங்களுக்கு ஒரு தெளிவு பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பழகணும். நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இந்த கோயிலுக்கே தான் நீங்கள் திரும்ப திரும்ப வரணுங்கிறதுலாம் எங்களுடைய எண்ணம் கிடையாது. உங்களுக்கு வந்த வேலை பிரச்சனை முடியுதா, அதுக்கு எங்கே போனால் தீர்வு கிடைக்கும், அதையும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா அம்மாவுடைய சக்தி பீடத்தில் தான் எல்லாமே இருந்துருக்காங்க. அந்தந்த இடத்துலையும் அந்தந்த கோயில் உருவாக்கப்பட்டது. அதனால் அந்தந்த இடத்துக்கு போய் வந்தால் தான் நமக்கு அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தெரியாத விஷயத்தை தெளிவுபடுத்துகிறோம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது சார், நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியமா, திருமண தடையா, தொழிலில் தடையா, எல்லாத்துக்குமே உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள்லாம் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு மயான காளி தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய நம்பருக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா காலையிலேருந்து 6 மணிலேருந்து 2-3 மணி வரைக்கும் கோயில் இருக்கிறதால நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். கோயிலில் வந்தால் நேரடியாகவே பார்த்துக்கலாம். ஐயா வந்து பூபதி ராஜா பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா பம்பூருக்கு ஆட்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஜோதிடம், பிரசன்னம், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, என்ன தீர்வுங்கள்லாம் வந்து. அதனால் இந்த இடத்துக்கு வந்தவங்க அத்தனை பேரும் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்டு முன்கூட்டியே ஃபோன் பண்ணுங்கள். நாளைக்கு வரைங்கன்னா இன்றைக்கே ஃபோன் பண்ணி தெளிவு பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. ஐயா வந்தால் பார்க்க முடியுமா, எப்போ இருக்கிறீங்க, எப்போ பார்க்கலாம் அவங்கள அப்படின்றது கேட்டுட்டு வாங்க. கேட்டு வந்தால் அதுக்கு உண்டான பலன்கள், பரிகாரங்கள், தீர்வுகள் நான் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால் இந்த சேனலுக்கு பார்க்குற அத்தனை பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு போனால் நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்காளம்மன் குரூப்பும் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு வரீங்க. நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.